எஸ் வணக்கம் மக்களே, வணக்கம். நான் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். பல நாள் கழிச்சு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ் ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. எப்பவுமே வழக்கம் போல் வர பிசி தூங்க போடாமல் ஸ்ட்ரைட்டாக நான் வீடியோக்குள்ளே போயிடலாம். எஸ் இன்றைக்கி நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி ஆடு ஜீவிதம் த கோட் லைஃப் அப்படின்னு 16 வருஷமாக ஒரு 7 வருஷமாக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு ப்ரமோஷனில் அங்கங்கே டீம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. எஸ் இப்படி 16 வருஷம் 7 வருஷம் கஷ்டப்பட்டு எடுத்து இந்த படம் எப்படி இருந்துச்சு, எல்லாத்துக்கும் பிடிக்கிறபடி இருந்துச்சா, இல்லை ரசிக்கும்படி இருந்துச்சா, இல்லை எதிர்த்து பாதிலே ஓடும்படி இருந்துச்சா அப்படின்றத நம்ம இந்த ரிவ்யூவில் டீட்டெயிலிங்காக பார்த்தலாம். ना जा सके இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கேரளாவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு இளைஞன். அவர் வீட்டில் இருக்கிற சின்ன கஷ்டங்கள்னால அவர் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கலாம், துபாயில் போய் சம்பாதிக்கலாம் அப்படின்றத யோசிக்கிறாரு. துபாயில் சம்பாதிக்கிறது அப்போல்லாம் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே துபாய் கிளம்பிட்டு இருந்தாங்க. துபாயில் போய் சம்பாதிக்கலாம், வெளிநாட்டில் போய் நான் ஒரு 5 வருஷம் இருந்துட்டு வந்துட்டேன்னா எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் நான் செட்டில்டு அப்படின்ற மாதிரி எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருந்த காலகட்டம். அப்படி கரூர்காரர் அப்படின்ற ஒருத்தர் பிடிச்சி அவர் அங்கிருந்து இது நான் தமிழில் பார்த்தனால இந்த மாதிரி சொல்கிறேன். இது மலையாளத்தில் வேற மாதிரி இருந்திருக்கலாம். அவர் இங்கிருந்து கிளம்பி பணத்தை இருக்கிற காசையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்து இங்கிருந்து கிளம்பி துபாய் போகிறாரு. ஸோ அங்கே போய் அங்கே அபுதாபி, அதாவது அரபு நாடுகளுக்கு போகிறாரு. அங்கே போய் அவருக்கு என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த ஆடு ஜீவிதம் படத்தோட மீதி கதை. அங்கே போனார், அவர் என்ன வேலைக்காக போனார், அவர் என்ன வேலை அங்கே கிடச்சிது, அதுக்கப்புறம் அவர் அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து எப்படி தப்பிச்சு மீண்டும் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்தார் அப்படின்றது தான் மொத்த கதை. இவ்வளோதான். இதுதான் இந்த படத்தோட பிளாட். இதுதான். இது ஏன் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, இது ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படின்றதுக்கு மேலே இதில் இருக்கிற நெஜிப் அப்படின்ற கேரக்டர் உண்மையாலுமே வாழ்ந்திருக்காரு. அப்படிங்கும்போது இந்த படம் பார்க்க முடிக்கும்போது நமக்கு எவ்வா ஒரு மனுஷன் எப்போ துபாய் அது சுற்றி எங்கே திருப்பினாலும் வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்குது, அங்கே போய் ஒரு இத்தனை வருஷம் இருந்து அவர் எப்படி தான் வந்தார் அப்படின்றது நினைக்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி கிரிக்கலாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த கேரக்டரை, இந்த நெஜிப் கேரக்டரை பிருத்திவிராஜ் தூக்கி சாப்பிட்டு ஏப்பம் விட்டு போயிட்டாருன்னே சொல்லலாம். இதுக்கு மேலே பிருத்திவிராஜ் இன்னும் எவ்வளவோ படங்கள் நடித்து அவர் ஆஸ்காரே வாங்கினாலும் இந்த படத்துக்கு ஈக்குவலாக இன்னொரு நடிப்பை என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா பிருத்திவிராஜோட ஆக்டிங் கெரியர்லேயே இது ஒரு தி பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு அவார்ட் வின்னிங் ஆக்டிங்னே சொல்லலாம். இதில் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் பிருத்திவிராஜ் கூட இன்னொரு பையன் துபாய் போயிருப்பாப்புல, அவரும் பயங்கரமாக நெருக்கி செஞ்சுட்டாருன்னே சொல்லலாம். அது கூட நமக்கு அந்த இப்ராஹிம் அப்படின்ற கேரக்டரில் ஒரு நீக்ரோ நடிச்சிருப்பாப்புல. அவர் எனக்கு ஒரு சில இடத்துல அந்த சினிமாவில் அந்த தியேட்டரில் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கடவுளை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. என்னடா சசி கடவுளை பற்றி எல்லாம் பேசுகிற அப்படின்லாம் நடிச்சுக்கலாம். சீரியஸாக அவர் அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரிஜினலாக ஒருத்தர் இப்படி இருந்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அண்டு இந்த படத்தோட லேண்ட்ஸ்கேப், அதாவது இந்த சினிமாட்டோகிராஃபி பற்றி சொல்லணும் அப்படின்னா, மொத்தமாக நம்ம இந்த படத்துக்குள்ளேயே போயிருக்கோம், பக்கத்து சீட்டெல்லாம் மணல் தான் இருக்குங்கிற ஃபீல் பண்ணி வைக்கிற அளவுக்கு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னே சொல்கிறான். அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். சில ஷார்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அந்த பாலைவனத்தை காட்டணும் அப்படின்றனால நிறைய ஒயிட் ஷார்ட்ஸ் போயிருப்பாங்க. அந்த ஒயிட் ஷர்ட்ஸ் எல்லாம் வைக்கும்போது நம்ம ஏதோ அந்த ரூம்குள்ளே இருக்கிறோமா, இல்லை நம்ம பாலைவனத்தில் இருக்கிறோமான்ற மாதிரி இருக்கும். அந்த தண்ணிக்காக அவங்க கஷ்டப்படுற அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நமக்கு ரியலாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்ததுக்கு ஒரு மெயின் காரணம் சினிமாட்டோகிராஃபின்னு நான் நினைக்கிறேன். சினிமாட்டோகிராஃபர் சுனில் அவர் பிரித்து எடுத்துட்டாரு. இவங்க மொத்தமாக பிளஸ்ஸியன் சுனில் அந்த டீம் ஏஆர் ரஹ்மானோட பின்னணி இசை அந்த அளவுக்கு நமக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லைனாலும் அந்த பெரியோரே சாங் அது ஒரு சாங் போதுன்ற மாதிரி இருந்தது அந்த ஹோல் மூவிக்கு. அதனால் ஓகே, அது மியூசிக் அந்தளவுக்கு பெருசாக இல்லைனாலும் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. எதுவுமே நான் சிங்கில் போகலை, சில இடங்கள்ல இருந்தாலும் பெருசாக ஃபீல் ஆகலை. அண்டு மொத்தமாக இந்த 2.5 மணி நேரம் படத்தையே கொண்டு போகிறது பிருத்திவிராஜோட ஆக்டிங்கில் தான் இருக்குது. பிருத்திவிராஜ் இந்த மொத்த சினிமாவையும் எடுத்து அவரோட பேக்கெட்டில் போட்டு போயிட்டாரு. அவர் போட்ட எஃபோர்ட்டுக்கு இந்த படம் தரமாகவே வந்திருக்கு. இந்த படத்தோட சில மைனஸ் என்ன அப்படின்னா, படம் ஃபுல்லாகவே அவங்க எப்படா வருவாங்க, எப்படா ரொம்ப கஷ்டப்பட்டே இருக்காங்கன்னா, ஏன்னா நம்ம ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட்டை நம்ம ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவன்
த்ரூ த எண்டு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். ஒரு சின்ன சந்தோஷம் கூட அவனுக்கு படம் ஃபுல்லாக கொடுத்து கொண்டு வரல, அந்த ஜாயே இல்லை அப்படிங்கும்போது நம்ம ரொம்பவுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஐயோ இதே என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து எஸ் இது ஒரு ஆர்ட் ஃபிலிம். இது வந்து நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இருந்தால் வந்து இந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு கொண்டு போகலாம். அங்கே தண்ணி கிடைக்கிற அந்த சீன்லாம் அவருக்கு கிடைக்கிற அந்த ஜாய் அது வந்து பயங்கரமாகவே இருந்தது. அது கூடவே எனக்கு ரொம்ப பாவமாக தான் ஃபீல் ஆச்சு. அந்த தண்ணி கிடைக்கிற சந்தோஷம் கூட எனக்கு பாவமாக ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு. ஐயோ பாவம் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே இந்த படம் முழுக்கவே அவங்களோட அந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்ற மாதிரி அந்த சர்வே பண்ணி எப்படி வர்றாங்க, அந்த பாலைவனத்தை விட்டு எப்படி வர்றாங்கன்றதான் மொத்த கதை. ஸோ அதை எவ்வளோ அழுத்தமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ அழுத்தமாக பிருத்திவிராஜ் வந்து அவரோட நடிப்பில் சொல்லியிருந்தார். மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து ஆர்ட் ஃபிலிம் பேஸ் பண்ணி அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குதுங்கிறது நல்லா தெரிஞ்சுட்டே இருக்குது. எஸ் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு இருக்கிற படங்கள்லேயே உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அந்த யதார்த்தத்தை அவ்வளோ அழகாக எடுத்து தட்டில் பிரித்து வைக்கிறதுல மலையாள இண்டஸ்ட்ரி வந்து எப்பவுமே டாப் நாச்சு தான். அதில் வந்து டவுட்டே இல்லை. எஸ் வந்து நீங்கள் தாராளமாக இந்த படத்தை போய் தியேட்டர்ஸில் விசிட் பண்ணலாம். ஏன்னா இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. போக முடியல, பார்க்க முடியல அப்படின்னா ஏதாவது ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்துன்னா கண்டிப்பாக வீட்டில் உட்காந்து எல்லோரும் ஒரு நாள் உட்காந்து உட்காந்து ஃபேமிலியோ ஒன்றும் ஒப்பரை வச்சு அழுக வேண்டியதான். ஏன்னா அந்தளவுக்கு ட்ராஜடியாக இருக்கும். ஸோ அதான் அந்த படமே பயங்கரமாக இருந்துச்சு. ஒர்த் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான். இந்த படத்தை பற்றி வேறு என்ன, அதாவது இது கொஞ்சம் பிசிறி தட்டி கீழே போயிட்டா கூட நெகட்டிவாக போயிடுது. அதாவது எனக்கு பாசிட்டிவாக வர்றது வார்த்தைகளை விட நெகட்டிவாக நான் பேசும்போதே நார்மலாக வந்தது அப்படின்னு தோணுது. ஓகே, ரொம்ப பேசி இதுவோ போட்டிருக்காம நான் உங்களை இன்னும் நிறைய படம் பார்த்து வச்சுருக்கேன். இதே டிஷர்ட்டில் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த ரிவ்யூஸ் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. பிரான்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. பிரான்ஸ் அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதுனால நான் வந்து வருத்தப்பட மாட்டேன். பிரான் கமெண்ட் நிறையா பண்ணுங்க. பிரான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரான்